ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு skinnovations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூண்டு மிளகு சேர்த்து காரப்பொடி மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காரப்பொடி மீனில் கால்சியம், புரோட்டீன், ஒமேகா 3ன்ட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மீனை நம்ம எடுத்துக்கோங்கும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சளி பிரச்சனை வரவே வராது. இந்த கொரோனா பரவுகிற டைமில் இந்த மீனை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு இது நிறையவே சத்துக்கள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மீனை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக டெலிவரி ஆன பெண்கள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வாங்க இந்த மீன் குழம்பை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சிவக்கட்டும். இப்போ இதோட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இப்போ இதோட 20 பல் தோல் உரிச்ச பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 4 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இப்போவே இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவுமே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆகிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதோட நான் ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக இந்த மீன் குழம்பில் மிளகுத்தூள் சேர்த்துப்போம். அதனால் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த டைமில் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், குழம்பு திக்காகிடுச்சு. 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சு எடுத்துருக்க காரப்பொடி மீனை இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துக்கிட்டேன். சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டி போட்டு கலக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்தை லைட்டாக சுற்றி விட்டுட்டு வச்சுடுங்க. ஏன்னா கரண்டி போட்டு கலக்கும்போது சில டைம் மீன் உடையஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பூண்டு மிளகு சேர்த்து செஞ்ச காரப்பொடி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.